Hello students, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th சாப்டர் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அதாவது தமிழில் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்க்குறோம். In this previous chapter, we have studied the basis of trade, gains from trade, terms of trade, BOP, foreign exchange, etc. When trade takes place among countries, the developed countries always stand to gain and the LCDs suffer from adverse terms of trade as well as the balance of payment, and they affect their exchange rates. ஒரு ட்ரேட் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதில் டெவலப்டு கண்ட்ரிஸ் நிறைய ஆதாயம் பெறும், அதே மாதிரி லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி யூஸ்வலாக சஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு 1 மார்க்கில் இன்சைடில் வரும். சரிங்களா. The Great Depression of 1930s and World War II led to purely nationalistic policy in which almost every country imposed trade restriction. Great Depression 1930 ஏற்பட்ட உலக பொருளாதார மந்தம், அதே நேரத்தில் வேர்ல்டு வார் 2, இந்த 2 விஷயங்களும் மக்களை மாற்றி யோசிக்க சொன்னது. என்ன அப்படின்னா, எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் டு இம்போஸ் ட்ரேட் பாலிசிஸ். சரிங்களா. அதே நேரத்தில் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும், எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் டிப்ரிசியேஷன் ஸோ ஹேஸ் டு பூஸ்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் இம்போர்ட் கன்சிடரபிளி. சரிங்களா. வணிகத்தை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க அந்த நேரத்தில் உணர்றாங்க. சரிங்களா. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஜான் கீன்ஸு, இவர் வந்து டெக்ஸ்டர் வைட், ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் போத் த வேர்ல்டு பேங்க் அண்ட் IMF. இவங்க 2 பேர் தான் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்னால் இந்த 2 பேங்க்கும் உருவாக காரணமாக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. The Bretton Woods Conference proposed IMF, சரிங்களா, World Bank and International Trade Organization in 1944. முக்கியமான ஒரு கொஷின் இது. பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த IMF, சரிங்களா, வேர்ல்டு பேங்க் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவானது. சரிங்களா. இது வந்து ஒரு 1 மார்க் கொஷின், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஓகே. பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் IMF, வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷ்னல் ட்ரேடு உருவானது. சரிங்களா. இந்த கான்ஃபரன்ஸில் தான் இது செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். 1944. The IMF and World Bank were started in 1945. The IMF and World Bank started in 1945. Instead of ITO, an interim arrangement was made and named as GATT. அதாவது ITO, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷனை GATT அப்படின்ற பேர், அதாவது ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட், டாரிஃப் அண்ட் ட்ரேட் அப்படின்ற பேரில் மாற்றி அமைக்கப்பட்டது. The GATT was transformed into WTO. அந்த GATT திரும்பவும் என்ன வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனாக மாறுது ஃப்ரம் 1995 இருந்து. சரிங்களா. த IMF, IBRD அண்ட் வேர்ல்டு ட்ரேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர் ப்ரெசென்டட் இன் த டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா. இன்ஸ்டியூஷன் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு அப்படின்னு சொன்னால் பன்னாட்டு பண நிதியம் அப்படின்றது வாஷிங்டன் டிசியில் இருக்குது. 1945 உருவானது. சரிங்களா.
வேர்ல்டு பேங்க்கு வாஷிங்டன் டிசியில் 1945 இதுவும் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக அமைப்பு ஜெனீவாவில் இருக்குது 1995. அதாவது GATT அப்படின்றது இப்போ WTOவாக மாறி இருக்கு. சரிங்களா? இப்போ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்றது பன்னாட்டு பண நிதியம் அப்படின்னு சொல்லுவோம். பன்னாட்டு பண நிதியம். The purpose of International Monetary Fund is to secure and promote economic and financial cooperation among the member countries. அதாவது உறுப்பு நாடுகளுக்கு இடையே ஒரு செக்யூராகவும் அதே நேரத்தில் எக்கனாமிக் வெல்ஃபேரை ப்ரமோட் பண்ணுறது இதோட முக்கியமான ஒரு நோக்கம். உறுப்பு நாடுகள் இடையே அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது IMFல யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு ஸ்மூத் அண்ட் ஃப்ரீ ட்ரேட் டிரான்சாக்ஷன் நடத்தி கொடுக்கறது இவங்களோட வேலை. சரிங்களா? அதே நேரத்தில் ஃபைனான்ஷியல் கோஆப்ரேஷன் இவங்களுக்கான சப்போர்ட் இருக்கும். The IMF was established to assist the member nations to tide over the balance of payment disequilibrium in short term. BOP disequilibrium ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய BOP disequilibriumல இந்த IMF அசிஸ்ட் பண்ணும் எங்களுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு. அட் ப்ரெசண்ட் த IMF has 189 member countries with the Republic of Nauru joined in 2016. தற்சமயம் IMFல 188 கண்ட்ரி மெம்பராக இருக்குது. இப்போ ரீசெண்டாக 2016 ரிப்பப்ளிக் ஆஃப் நவ்ரோ அப்படின்ற ஒரு கண்ட்ரி ஜாயின் ஆகிருக்கு. ஓகேங்களா? The Republic of Nauru is a tiny South Pacific island nation in Pacific Ocean, became 189th member of International IMF and World Bank. ரீசெண்டாக இந்த கண்ட்ரி ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கண்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்றதையும் இந்த இதில் சொல்லியிருக்கு. சரிங்களா? Objectives of IMF பன்னாட்டு நிதியத்தின் குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். To promote international monetary cooperation among the member nations. அதாவது உறுப்பு நாடுகளிடையே பன்னாட்டு பணப்பரிவர்த்தனையில் ஒத்துழைப்பு எல்லாம் மேம்பாடு அப்படின்னு சொல்லுவோம். To facilitate faster and balanced growth in international trade. அதாவது பன்னாட்டு வாணிபம் வேகமாகவும் சீராகவும் வளர்வதற்கு உதவுவது அப்படின்னு சொல்லுவோம். To ensure exchange rate stability by curbing competitive exchange depreciations. அதாவது உறுப்பு நாடுகள் விதிக்கும் செலாவணி கட்டுப்பாடுகளை குறைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? To eliminate or reduce exchange controls imposed by member nations. To establish multi-trade and payment system in respect to current transaction instead of bilateral trade. இருதரப்பு வாணிப ஒப்பந்தங்கள் பதிலாக அனைத்து நாடுகளும் பலதரப்பு நடப்பு கணக்கு மற்றும் பணப்பரிவர்த்தனை முறையை பின்பற்றும் அப்படின்னு சொல்கிறோம். To promote the flow of capital from developed to developing nations. வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கு உதவுவது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதாவது மூலதனம் கொடுத்து உதவுவது அப்படின்னு சொல்கிறோம். டு சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி. பன்னாட்டு நேர்மை பிரச்சனை தீர்வு காண்பது. அப்படி லிக்விட்னா லிக்விட் கேஷ் அப்படின்னு சொல்கிறேன். அந்த நேர்மை பிரச்சனையை தீர்ப்பது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 7 பாயிண்ட் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் IMF அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு 5 மார்க் கொஷின்ஸு. இந்த ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்படின்னா நாணய மாற்று நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். நாணய மாற்று நிலைத்தன்மை. அடுத்து ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம்.
அதாவது பன்னாட்டு வாணிபத்தில் உறுதுணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஐஎம்எஃபோட ஃபங்க்ஷன் இதெல்லாமே. ஃபாஸ்டர் சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத், நீடித்த பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். பிஓபி கிரைசிஸ் அசிஸ்டன்ஸு, அயல்நாட்டு செலுத்து சமநிலை சிக்கல்களை தீர்ப்பது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஐஎம்எஃபோட ஃபங்க்ஷன்ஸ். பிரிங்கிங் ஸ்டெபிலிட்டி இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அது எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? The IMF is maintaining exchange rate stability and emphasizing devaluation criteria, restricting members to go in for multiple exchange rate and also to buy or sell gold at prices other than declared par value. பிரிங்கிங் ஸ்டெபிலிட்டி இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு நாணய மாற்று வீதத்தில் நிலைத்தன்மையை கொண்டு வருதல் அப்படின்னு அர்த்தம். நாணய மாற்று வீதத்தில் நிலைத்தன்மையை கொண்டு வருதல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஐஎம்எஃபோட மிக முக்கிய பணியாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாணய மாற்று வீதத்தை நிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் நாணய மதிப்பு குறைப்பு வலியுறுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். உறுப்பு நாடுகள் பன்முக மாற்று வீதத்தை தடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். எம்ஃபசிசிங் டிவேல்யூஷன் அப்படின்னா வேல்யூ கம்மி பண்ணுறது. சரிங்களா? எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறது. சரிங்களா? மல்டிப்புள், அதாவது மெம்பர் கண்ட்ரிஸ் மல்டிப்புள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் போகிறத தடுக்கிறது. சரிங்களா? அதே நேரத்தில் கோல்டை அறிவித்த அந்த ப்ரைஸில் இருந்து, சரிங்களா, குறைச்சலான ப்ரைஸில் வாங்கவும் விற்கவும் அறிவுறுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கோல்டை பேஸ் பண்ணி தான் எல்லா கண்ட்ரியோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கோல்டு வந்து ஒரு அறிவிச்ச ரேட்டில் இருந்து கம்மியான ரேட்டில் வாங்கவும் விற்கவும் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா டிரான்சாக்ஷன் நடக்கும். சரிங்களா? கரெக்டிங் பிஓபி டிஸ்இக்லிபிரியம், அயல்நாட்டு செலுத்து சமநிலை சரியின்மையை சரி செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். The IMF is helping the member countries in eliminating or minimizing short period disequilibrium. சரிங்களா? குறைத்தல் இல்லைன்னா முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு வழிவையை ஒரு குறைந்த கால டிஸ்இக்லிபிரியத்தில் இது வந்து சப்போர்ட் பண்ணோம். எய்தர் பை செல்லிங் ஆர் லெண்டிங் ஃபாரின் கரன்சிஸ். சரிங்களா? டு த மெம்பர் நேஷன்ஸ். அதாவது அந்நிய செலாவணியை விற்கிறது இல்லைன்னா கடனாக கொடுக்கறதன் மூலயமாக அந்த டிஸ்இக்லிபிரியமை ரெக்டிஃபை பண்ணுறது. சரிங்களா? டிட்டர்மினிங் பார் வேல்யூஸ், இணை மதிப்பை உறுதி செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். இணை மதிப்பை உறுதி செய்தல். IMF enforces the system of determination of par values of the currencies of the member countries. இணை மதிப்பு மெம்பர் கண்ட்ரியோட கரன்சிக்கான இணை மதிப்பை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். According to the articles of agreement of IMF, every member nation should declare a par value of its currency in terms of gold or US dollar. ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களோட கரன்சிக்கு இணையான ஒரு நிலை மதிப்பை உறுதி செய்யணும். எந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோல்டு, தங்கத்தின் அடிப்படையில் இல்லைன்னா US டாலர்ஸ் அடிப்படையில் இணை மதிப்பை அவங்க ஒவ்வொரு நாட்டும் கொடுக்கணும், அவங்க கரன்சிக்கான இணை மதிப்பு. அண்டர் திஸ் ஆர்டிக்கல் IMF ensures smooth working of international monetary system in favor of some developed countries. இந்த ஆர்டிக்கிளின் அடிப்படையில் என்ன ஆகுதுன்னா சில டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு ஃபேவராக இந்த IMF ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பேலன்சிங் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் கரன்சிஸ். அதாவது ஒரு நாட்டுக்கான பணத்திற்கான தேவை மற்றும் அளிப்பு இது ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். IMF is interested with the important functions of maintaining balance between demand and supply of various currencies. Maintaining balance between demand and supply of various currency. சரிங்களா? டிஃப்ரெண்ட் கரன்சிஸுக்கான டிமாண்ட் சப்ளையை மெயின்டைன் பண்ணும், பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். The fund can declare
a currency as a scarce currency which is in great demand. சரிங்களா, எந்த ஒரு கரன்சி அதிகமான தேவை இருக்கோ அதை ஸ்கேர்ஸ்ன்னு அவங்களால சொல்ல முடியும். and can increase its supply by borrowing it from the country concerned or by purchasing the same currency in exchange gold. தங்கத்தின் அடிப்படையில் அந்த கரன்சி அவங்க வாங்கி பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ரெடியூசிங் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வாணிப தடைகளை குறைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். The fund also aims at reducing tariffs and other trade barriers imposed by the member countries with the purpose of removing restrictions or on remittance of funds or to avoid discriminating practices. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நிதியம் அப்படின்னு சொல்கிற IMF உறுப்பு நாடுகளால் விதிக்கப்படுகின்ற சுங்க வரி மற்றும் பிற வாணிப தடைகளை குறைப்பதன் மூலம் பண அனுப்புதல் குறித்த தடைகளை நீக்குகிறது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ப்ரொவைடிங் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், கடன் வசதிகளை வழங்குதல். IMF is providing different borrowing and credit facilities with the objective of helping member countries. நிறைய கிரெடிட் ஃபெசிலிட்டி IMF கொடுக்குது. டிஃப்ரெண்ட் borrowing கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வித் ஆப்ஜெக்டிவ் ஹெல்பிங் மெம்பர் கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ண வகையில் டிஃப்ரென்ஸ் கரன்சியை borrow பண்ணி கொடுக்குது. These credit facilities offered by it include basic credit facility, extended fund facility for a period of 3 years. 3 வருஷத்துக்கு இந்த கிரெடிட் ஃபெசிலிட்டி இருக்கும். காம்பன்சேட்டரி ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியும் இருக்கும். The functions of IMF are grouped under 3 heads. அதாவது IMFோட ஃபங்க்ஷன்ஸை 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபைனான்ஷியல், சரிங்களா, ஃபைனான்ஷியல் அப்படின்னா நிதி சார்ந்த பணிகள் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் ரெகுலேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ரெகுலேட்டரி அப்படின்னு சொன்னால் ஒழுங்காற்று பணிகள் அப்படின்னு சொல்லுவோம், மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. கன்சல்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் அந்த கன்சல்டேட்டிவ் அப்படின்னா ஆலோசனை பணிகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இந்த ஃபைனான்ஸில் அசிஸ்டன்ஸ் டு கரெக்ட் ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் BOP அப்படின்னு சொல்லுவோம். பற்றாக்குறையான BOPயை, அதாவது நீண்ட காலம் மற்றும் குறுகிய காலம் அப்படின்ற அந்த BOP கிரைசிஸை சரி செய்கிறது ஃபைனான்ஸ் அசிஸ்ட் பண்ணி. ரெகுலேட்டரி அப்படின்றது கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உறுப்பு நாடுகள் கடைபிடிக்க வேண்டிய நடத்தை விதிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதை பண்ணுறது. நெக்ஸ்ட் கவுன்சிலிங் ஆஃப் டெக்னிக்கல் கன்சல்டன்சி அப்படின்றது பொருளாதார மற்றும் தொழில் ஆலோசனைகளை வழங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 வழியில் இந்த IMFோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபெசிலிட்டிஸ் ஆஃபர்டு பை IMF வழங்கக்கூடிய வசதிகள் அப்படின்னு சொல்லுவோம். The fund has created several new credit facilities for its member countries. Chief among them are, இதில் முதன்மையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அடிப்படை கடன் வசதி அப்படின்னு சொல்லுவது. The IMF provides financial assistance to its member nations to overcome the temporary difficulties relating to BOP. அதாவது BOPயால் ஏற்படக்கூடிய டிஃபிகல்ட்டிஸை டெம்பரவரியாக ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு மெம்பர் நேஷன்ஸ்க்கு ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸ் இந்த IMF பண்ணும். ஓகேங்களா, a member nations can purchase from the fund other currencies or SDRs. சரிங்களா, அதாவது ஒரு உறுப்பு நாடு இந்த நிதியத்தில் இருந்து மற்ற நாட்டோட பணத்தையோ இல்லைன்னா சிறப்பு எடுப்புரிமை, அதாவது SDRன்னு சொல்லக்கூடிய சிறப்பு எடுப்புரிமையோ தங்கள் நாட்டு பணத்தை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, the loan is repaid when the member repurchases its own currency with the
other currencies or SDRs. The member can unconditionally borrow from the fund in a year equal to 25% of quota. அவங்களுக்கான 25% கோட்டா அளவில் இந்த கடனை அவங்க வாங்கிக்க முடியும். சரிங்களா? அன்கண்டிஷன் இல்லாமல், எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இல்லாமல். திஸ் அன்கண்டிஷனல் போரிங் ரைட் இஸ் கால்ட் ரிசர்வ் ட்ரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிபந்தனையற்ற கடன் வாங்கும் இந்த உரிமையை கையிருப்பு பகுதி என அழைக்கப்படும். சரிங்களா? இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? கையிருப்பு பகுதி. அன்கண்டிஷனல் போரிங்னா நிபந்தனையற்ற கடன் உரிமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிசர்வ் ட்ரான்ச் அப்படின்றது கையிருப்பு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ எஸ்டிஆர் அப்படின்னு என்னென்னு சொல்லணும்? எஸ்டிஆர் அப்படின்றது சிறப்பு எடுப்பு உரிமை அப்படின்னு சொல்லுவோம். The fund has succeeded in establishing a scheme of special drawing right which is otherwise called paper gold. SDR is otherwise called paper gold அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? They are a form of international reserves created by IMF in 1969 to solve the problem of international liquidity. 1969 IMF உருவாக்கப்பட்டது தான் இந்த எஸ்டிஆர் அப்படின்றக்கூடிய ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டி. இது எதுக்காக உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு. சரிங்களா? They are allocated to the IMF members in proportion of their fund quotas. இதை எப்படி அலோகேட் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கான ஃபண்ட் கோட்டா இப்படி இருக்கும், அதை பொறுத்து இந்த எஸ்டிஆர் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத அலோகேட் பண்ணியிருக்காங்க. SDRs are used as means of payment by fund members to meet balance of payments deficit. மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு ஃபண்டு இந்த கொடுக்கறதுனால பிஓபி கிரைசிஸை சரி பண்ண முடியும். அண்ட் தேர் டோட்டல் ரிசர்வ் பொசிஷன் இன் த ஃபண்ட். The SDR act both as an international unit. The SDR ஒரு இன்டர்நேஷ்னல் யூனிட் ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் மீன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் பை த ஃபண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் லோன்ஸ் அண்ட் தேர் ரீபேமெண்ட்ஸ். இட்ஸ் லிக்விட் ரிசர்வ் இஸ் கேபிட்டல் எக்ஸெட்ரா. சரிங்களா? The achievement of fund can be summed up in the words of Hayne that fund is like an international ரிசர்வ் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹெயின் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா நிதியம் ஒரு பன்னாட்டு மத்திய வங்கி போல் உள்ளது அப்படின்னு சொல்கிறார். நிதியம் ஒரு பன்னாட்டு மத்திய வங்கி போல் உள்ளது அப்படின்னு சொல்கிறது. இதுவே ஒரு இந்த எஸ்டிஆருக்கான சாதனை அப்படின்றதும் மீன் பண்ணுறாங்க. ஓகே, எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். விரிவாக்கப்பட்ட நிதி வசதி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். விரிவாக்கப்பட்ட நிதி வசதி. அண்டர் திஸ் அரேஞ்ச்மெண்ட் த IMF ப்ரொவைட்ஸ் அடிஷ்னல் borrowing facility up to 140%. அதாவது உறுப்பு நாடுகள் தங்களோட மூலதன தொகையிலிருந்து 140% விழுக்காடு அப்படின்னு சொல்லுவோம். 140% அளவுக்கு அடிப்படை கடன் தொகைக்கு மேல் அதிகமாக கடன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். Okay, the extended facility is limited for a period of 3 years and to rate interest is low. இந்த கடன் அப்படின்றது 3 வருஷத்துக்கு கொடுக்கப்படும், வட்டி ரொம்ப குறைச்சலாக இருக்கும். ஓகேங்களா? காம்பன்சேட்டரி ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஈடு செய் நிதி வசதி. சரிங்களா? தமிழ்னா ஈடு செய் நிதி வசதி அப்படின்னு சொல்லுவோம். In 1963 IMF established compensatory financing facility to provide additional financing assistance to the member countries. 1963ல IMF இந்த compensatory financing ஸ்கீமை கொண்டு வராங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபைனான்சிங் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக. சரிங்களா? particularly primary producing countries facing shortfall in the export earnings. In 1981, the coverage of compensatory financing facilities was extended to payment problem caused by fluctuations in the cost of cereal inputs.
1981 இந்த கவரேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இது எதுனா எக்ஸ்போர்ட்டில் வரக்கூடிய ஏர்னிங்ஸ், சரிங்களா, இறக்குமதிக்கான தொகை செலுத்த இயலாமல் சிரமப்படும் நாடுகளுக்கு கூடுதல் கடன் வழங்கும் வகையில் 1981 இந்த திட்டம் விரிவாக்கப்படும். சரிங்களா. பஃபர் ஸ்டாக் ஃபெசிலிட்டி அப்படின்னா தாங்கிருப்பு வசதி அப்படின்னு சொல்லுவோம். தாங்கிருப்பு வசதி. The buffer stock financing facility was started in 1969. தாங்கிருப்பு வசதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி 1969 உருவாக்கப்படுது. The purpose of this scheme was to help the primary goods. Primary goods அப்படின்றது ஃபுட் கிரெயின்ஸ், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ப்ரைமரி கூட்ஸ் அப்படின்னா ஃபுட் கிரெயின்ஸ். ப்ரைமரி செக்டர்னா அக்ரிகல்ச்சர் தான் சொல்லுவோம். ஸோ அப்போது ப்ரைமரி கூட்ஸ் அப்படின்றது ஃபுட் கிரெயின்ஸை மீன் பண்ணும். ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் டு ஃபினான்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு பஃபர் ஸ்டாக். அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் தி ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் ப்ரைமரி ப்ராடக்ட் ப்ரைசஸ். அதாவது இந்த உணவு பொருள் விலையை கட்டுப்படுத்துகிற வகையில், சரிங்களா, இந்த தானிய சேமிப்பை செஞ்சு உணவுப் பொருள் கட்டுப்படுத்தும் வகையில் இந்த வழங்கப்படும் கடன் தான் தாங்கிருப்பு வசதிக்கான கடன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சப்ளிமெண்ட்ரி ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டி, துணை நிதி வசதி அப்படின்னு சொல்லுவோம். Supplementary financing facility, துணை நிதி வசதி. Under the supplementary financing facility, the IMF makes temporary arrangements to provide supplementary financing assistance to the member countries facing payment problems relating to their present quota size. சரிங்களா. என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மூலதன பங்களவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் இந்த மூலதன பங்களவு கம்மியாக இருக்கோ அந்த மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு அயல்நாட்டு செலுத்து சமை பிஓபி கிரைசிஸில் இருந்து விடுபடுறதுக்காக இந்த ஐஎம்எஃப் வழங்கக்கூடிய தற்காலிக கடன் அப்படின்றது தான் இந்த துணை நிதி வசதி அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா. ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், கட்டமைப்பு சரி செய்தல் வசதி அப்படின்னு சொல்லுவோம். கட்டமைப்பு சரி செய்தல் வசதி. த ஐஎம்எஃப் எஸ்டாப்ளிஷ் ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி இன் மார்ச் 1986. 1986 மார்ச்சில் கட்டமைப்பு வசதி அப்படின்ட்டு சொல்லிட்டு ஐஎம்எஃப் உருவாக்குறாங்க. டு ப்ரொவைட் அடிஷ்னல் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அசிஸ்டன்ஸ், அயல்நாட்டு செலுத்து சமையல மேலும் அதுக்கான அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக இது உருவாக்கப்படுது. ஆன் கன்செஷன் டர்ம்ஸ் டு த புவரர் மெம்பர் கண்ட்ரிஸ், முக்கியமாக புவராக இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ். இன் டிசம்பர் 1987 த என்ஹான்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வாஸ் செட்டப். 1987 விரிவாக்கம் சார் என்ஹான்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் என்ஹான்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா, அதாவது விரிவாக்கப்பட்ட கடன் வசதி திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். was set up to augment the availability of concession resources to low income countries. இந்த திட்டத்தின் கீழ் என்ன ஆகும்னா, அதிக சலுகைகளுடன் குறைவான வருவாய் உள்ள நாடுகளுக்கு அந்நிய செலாவணி கிடைப்பதை அதிகரித்து கொடுக்கிறது. சரிங்களா. The purpose of SAF and EFS is to force the poor countries to undertake strong macroeconomic and structural programs to improve their BOP positions and promote economic growth. சரிங்களா. அதாவது அயல் நாட்டு இந்த ஏழை நாடுகள்னு சொல்லக்கூடிய போர் கண்ட்ரிஸ்லாம் அந்த அயல் நாட்டு செலுத்து சமநிலையை தங்களுக்கு சாதகமாக்கி பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கான வசதியை இந்த SIF and ESAF செஞ்சு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் IMF அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நிதியத்தின் சாதனைகள் அப்படின்னு சொல்லுவோம். பன்னாட்டு நிதியத்தின் சாதனைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மானிட்டரி ரிசர்வ் ஃபண்ட்.
பன்னாட்டு பண இருப்பை நிறுவுதல் அப்படின்னு சொல்லுவோம். பன்னாட்டு பண இருப்பை நிறுவுதல் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட், மானிட்டரி டிசிப்ளின் அண்ட் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பணவியல் சுய கட்டுப்பாடும் ஒத்துழைப்பும் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் யூடிசிஸ், பின்தங்கிய நாடுகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் சிறப்பு கவனம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது எஸ்டாப்ளிஷ்மென்ட்ஸ் ஆஃப் மானிட்டரி ரிசர்வ் ஃபண்ட் அப்படின்றது என்னென்னா, த ஃபண்ட் ஹஸ் பிளேட் a major role in achieving the sizable stock of national currencies of countries. To meet the foreign exchange requirements of the member nations, IMF issues its stocks to help member nations to meet foreign exchange requirements. அதாவது உலக நாடுகளின் பணத்தை செலாவணி கையிருப்பாக திரட்டி நிதியம் வந்து சிறப்பான பங்காற்றுதுன்னு சொல்லுவோம். கையிருப்பாக திரட்டி வச்சுருக்காங்க ஸ்டாக். இந்த செலாவணி கையிருப்பை உறுப்பு நாடுகளின் செலாவணி தேவையை நிவர்த்தி செய்ய பயன்படுகிறது. மற்ற கண்ட்ரிஸ் இந்த வாங்கக்கூடிய அந்த ஸ்டாக் அப்படின்றத மற்ற புவர் கண்ட்ரிஸ்க்கு அதை கடனாக கொடுத்து அவங்களுக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? மானிட்டரி டிசிப்ளின் அண்ட் கோஆப்ரேஷன், பணவியல் சுய கட்டுப்பாடும் ஒத்துழைப்பும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? The IMF has shown keen interest in maintaining monetary discipline and cooperation among the member countries to achieve this objective. சரிங்களா? It has provide assistance only to those countries which make sincere efforts to solve their problems. இந்தந்த கண்ட்ரிலாம் ரொம்ப சின்சியராக அவங்களோட பிரச்சனையை தீர்க்க முனைகிறாங்களோ அந்த கண்ட்ரிக்கு மட்டும்தான் இது அதிகமான சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அந்த பிஓபி கிரைசிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? Special interest in problem of UDCs. To notable success of the fund is maintenance of the special interest in the acute problems of developing countries. The fund has provided financial assistance to solve the BOP problem of UDC. இந்த ஃபண்ட் அப்படின்றது BOP அண்டர் டெவலப்டு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய BOP பிரச்சனைகளை தீர்க்க பயன்படுது. அதே நேரத்தில் many UDC countries to be UDCs. இன்னும் நிறைய யூடிசியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் தான் சஸ்டைனபிள் க்ரோத் அப்படின்னு இருக்குது. பின்தங்கிய நாடுகள் கடுமையான பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சிறப்பு கவனம் செலுத்துவது இந்த நிதியத்தின் முக்கியமான ஒரு நோக்கம் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? அதே நேரத்தில் இந்த பிஓபியை சரி செய்ய தாராளமான கடன் உதவிகளை செய்கிறது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்தியா அண்ட் ஐஎம்எஃப்னு கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் இருக்கிற என்னென்னு பார்த்துருவோம். வாட் இஸ் எஸ்டிஆர் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். ஃபியட் மணி ஆஃப் ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஐஎம்எஃபின் கட்டளை பணம் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஐஎம்எஃபின் கட்டளை பணம் அப்படின்னு சொல்லுவோம். எ பொட்டன்ஷியல் கிளைம் ஆன் அண்டர்லையிங் கரன்சி பேஸ்கட், நாணய குழுமத்தின் வலுவான உரிமை குரல் அப்படின்னு சொல்லுவோம். நாணய குழுமத்தின் வலுவான உரிமை குரல் அப்படின்னு சொல்லுவோம். இதை சிம்பிளாக சொல்லுவோம். வாட் டஸ் எஸ்டிஆர் ஸ்டாண்ட் ஃபார்? ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சிறப்பு எடுப்பு உரிமைகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஒய் வாஸ் எஸ்டிஆர் கிரியேட்டட்? டு பி த வேர்ல்ட் ரிசர்வ் கரன்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். உலக வைப்பு நாணயமாக செயல்படுகிறது. சரிங்களா? கிரியேட் குளோபல் லிக்விடிட்டி, உலக அளவிலான பண நீர்மையை உருவாக்குவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டு விஷயத்துக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஒன்று உலக வைப்பு நாணயமாக செயல்படுவதற்கு, இன்னொன்று உலக அளவிலான பண நீர்மையை உருவாக்குவதற்கு அப்படின்னு சொல்லுவோம். லிக்விட் அசட்ஸ்க்கு. சரிங்களா? ஹவ் இஸ் எஸ்டிஆர் வேல்யூடு? ஒரிஜினல் 1969 கிரியேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா the value of SDR was initially defined as equivalent to 0.888671 grams of fine gold, which at the time was also equivalent to $1. சரிங்களா? 1969 உருவாக்கப்பட்ட போது அந்த எஸ்டிஆரின் மதிப்பு அப்படின்றது 0.888671 கிராம்ஸ் தங்கத்தின் அடிப்படையில், தூய தங்கத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இது அந்த காலகட்டத்தில் $1 ஈக்குவலைஸாக இருந்தது. சரிங்களா?
ஸோ எஸ்டிஆர் அப்படின்றது இது என்ன அப்படின்றது ஷார்ட்டாக கொடுத்துருக்கு. இதையே நீங்கள் உங்கள் ஆன்சராக எழுதலாம். சரிங்களா? இந்தியா அண்ட் ஐஎம்எஃப் அப்படின்ற கான்செப்டை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா?